இவ்விழாவதனை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் விழா தலைவர் அவர்களே, இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் ஐயா அவர்களே, அவர் தம் பாரியார் அவர்களே, கல்லூரி அதிபர் அவர்களே, பிரதி அதிபர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, பழைய மாணவர்களே, பெற்றோரே, பெரியோரே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். ஒளவை வரியமைத்து கம்பன் கவியாக்கி வள்ளுவன் வடிவமைத்த பெருமொழியாம் தமிழ் அகிலம் அழிந்திடினும் அழியாதாம் சிரஞ்சீவி அதை தலை வணங்கி இன்று அவை வர அன்னை கலைமகள் துணை தமிழராம் எம்மினிய இனம் கண்டது புகழுதயம் தினம் தினம் இன்று அஸ்தமனம் நோக்கியம் அடையாளம் பயணம் கொதிக்கின்றது உண்மை தமிழனின் மனம். ஆம், இவ்வரிகளின் உட்பொருளாம் யான் அவைவர காரணமா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கட்கோர் குணம் உண்டு, உலக வரலாற்றில் சிறப்பிடமும் உண்டு என்றார் நாமக்கல் கவிஞர். அத்தகைய தமிழன் என்றால் பெருமை, பொறுமை, பெருந்தன்மை, உவமை, உண்மை, தொன்மை, நாவன்மை. ஆனால் இன்று தமிழனின் நிலைமை வறுமை, அடிமை, வளர்ச்சியின்மை, விபரிக்க வார்த்தைகள் இல்லை. நடையிலும் ஒழுக்கம், உடையிலும் ஒழுக்கம், சடையிலும் ஒழுக்கம், நற்சபையிலும் ஒழுக்கம். ஆம், இதுதான் தமிழனின் அடையாளம். இவ்வடையாளம் இன்று முழுமையாக இருக்கின்றதா, இல்லை எதிர்காலத்திற்குத்தான் இது முழுமையாக சென்று விடுமா என்பதே இச்செந்தமிழனின் கேள்வி. தமிழன் என்பவன் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவன். அவன் எத்தகைய மதத்தினையும் பின்பற்றலாம். ஆனால் அவன் தாய்மொழி ஒன்றே, அது செந்தமிழே. மொழி என்பது மனித வலு இயந்திரம் போன்றது. மனித உதவி இல்லாமல் அது தனித்து வாழ்வது கடினம். அதாவது தமிழ் இன்றி தமிழன் இல்லாதது போல தமிழன் இன்றி தமிழும் தனித்து வாழாது. இதை மறந்து நவீன தமிழன் செம்மொழியை விடுத்து வெள்ளையர் மொழி பேசுகின்றான். எமக்கு ஆங்கிலம் மேல் மோகமடா, தமிழ் மேல் என்ன கோபமடா? தமிழ் சொல்லில் மனம் இல்லையோ, இல்லை தமிழ் பேசத்தான் மனம் இல்லையோ என்றான் ஒரு இலக்கிய தமிழர். செந்தமிழராகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை யாதெனில், தமிழ் மொழியே எம்மினத்தின் முதல் அடையாளம். அதை கண்ணிமை காப்பது போல் காக்க வேண்டியது எமது கடமை. இசைக்கு ஏற்றார் போர் இசைந்து செல்லும் வார்த்தைகளும் பசை கொண்டு ஒட்டியதை போல் பதிந்து விடும் அர்த்தங்களும் வேறு மொழிக்குண்டு. ஆகவே தமிழ் மொழியின் தனித்துவம் புரிந்து ஒவ்வொரு தமிழனும் கூற வேண்டும், நாட்டிசையும் ஒலிக்கும் எம்மொழி தமிழே என்றும் நிலைக்கும். இவ்வுலகம் அழிந்திட்டால் கூட அது எம்மூலம் இன்னொரு உலகம் படைக்கும் என்று. இன்று தமிழ் மறக்கப்பட்டுள்ளதே தவிர அழிக்கப்பட்டு விடவில்லை என்பதை புரிந்து செந்தமிழராகிய நாம் இன்னொரு செந்தமிழனிடம் செந்தமிழில் பேச பழகுவோமாக. எம் இனத்தின் அடுத்தபடியான அடையாளங்கள் தமிழர் நூல்கள், தமிழர் கலை கலாசாரங்கள். மனிதம் அழிந்திடினும் நூல்கள் பேசும் என்பார்கள். கடுகை துளை ஏழ் கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்று புகழப்பட்ட திருக்குறள் சங்கம் அருவிய நூல்களாய் அறம் போற்றும் அற்புதங்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, ஒளவை நூற்றிரட்டு, அதே போல மகாபாரதம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற புராண இதிகாசங்கள், இவை அனைத்தும் எம்மினம் அன்று வாழ்ந்ததற்கு அடையாளமாக இருக்கின்றன. அதே போல எம்மினம் இன்று வாழ்வதற்கு அடையாளமாக நாம் எதிர்காலத்திற்கு காட்டக்கூடிய அடையாள நூல்கள் எத்தனை! பெருமை வாய்ந்த பல நூலகங்களும் தீக்கிரியாக்கப்பட்ட காரணத்தினால் பெரிய அளவில் நூல்கள் இல்லை. இதற்கு மற்றுமோர் காரணம், நூல்களில் எழுதும் அளவிற்கு நம்முடைய கலை கலாச்சாரம் நல்ல நிலையில் இல்லை. நம்முடைய பாரம்பரிய நடனம், கரகம், காவடி, கும்பி, கோலாட்டம், எத்தனை பெண்கள் இன்று இக்கலைகளை பயில்கின்றனர்? நம்முடைய தற்காப்பு கலைகள், விட்போர், வாட்போர், பர்மம், சிலம்பம், மல்யுத்தம், எத்தனை தமிழருக்கு தெரியும் இவை எம் கலைகள் தான் என்று. நம்முடைய பண்பாட்டு உடைகள், சேலை, வேஷ்டி, பாவாடை, தாவணி இன்று விழா காலங்களில் மட்டுமே கோலமிடப்படுகின்றது. தமிழரின் பண்பாட்டு உடையாம் சேலை அணிவதால் பெண்ணிற்கு இல்லை அவள் கற்பின் மீது ஒரு கவலை.
ஆனால் இன்று நவீன கண்கவர் கவர்ச்சி ஆடைகள் காமுகர்களின் கண்களிற்கு விருந்து, பின்பு எங்கு சென்று தேடுவது மருந்து. கண்ணாடி ஆடை அணிந்து பின் கண்ணாடி முன் சிங்காரம் எதற்கு என்றான் இக்கலாச்சார சீரழிவை கண்ணுற்ற ஒரு பச்சை தமிழர். அடுத்து, நீரின்றி வாழும் மரம் பெனையாம், தமிழரின் வீரத்தையும் அடையாளத்தையும் பறை சாற்றுமாம். பனை தரு பயன் பலவாம், அதனை அழித்து விட்டால் பின் பயன் என்ன? இவ்வாறு நம்முடைய அடையாளங்கள் சுரண்டப்படுகின்றது. அதே போல புராதன யாழ்ப்பாண ராச்சியத்தின் தலை சிறந்த மன்னனாம் சங்கிலியன், அவனுக்கு கல்வியங்காட்டில் உள்ளது செதுக்கம், ஆனால் கல்வி அமைச்சு பாடத்திட்டத்தில் இல்லை ஒரு ஒதுக்கம். இவ்வாறு அடையாளங்கள் மறைக்கப்படுகின்றது. இறுதியாக தமிழரின் திருமணத்தின் அடையாளமாம் தாலிகள் இன்று அணியப்படுவதில்லை. காரணம் கள்ள கபாலிகள். அக்கள்ளனும் ஓர் தமிழனா, ஐயகோ அவமானம். இவ்வாறு அடையாளங்களை நாமே மறக்கின்றோம், மிதிக்கின்றோம். பின் எவ்வாறு எதிர்காலத்திற்கு அடையாளம் பதிப்பது? வெள்ளையனை பாருங்கள், தன் கலாச்சாரத்தையும் வளர்த்து கலாச்சார வளர்ச்சியில் தன் பங்கையும் வகித்து இரட்டிப்பு பயன்பெறுகின்றான். நாட்டுக்கு நாடு அரிசிக்கும் அரசிக்கும் ஆட்சிக்கும் தாவித்திருந்த வெள்ளையனாலேயே முடியும் என்றால் அவனுக்கு இவற்றை வாரி வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகைகள் நாங்கள் செந்தமிழர் எம்மால் முடியாதா? மனமுண்டானால் மார்க்கமும் உண்டு. ஆகவே நான் அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறுவது யாதெனில், எம்மினத்தின் எதிர்கால அடையாளம் கரங்களில் தான் உள்ளது. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் உருவாக வேண்டும். மறைவாக ஏனும் நல் இலக்கியங்கள் தமிழில் மொழி பெயர்க்க வேண்டும். கலைகள் நிலைக்க வேண்டும், அதில் தமிழ் மொழி திளைக்க வேண்டும். இவையே எதிர்காலத்தில் தமிழ் மனம் வீசும், தமிழர் புகழ் பேசும் என்று கூறி வாய்ப்பிற்கு வழியமைத்த அனைத்து வாய்மை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.